ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு க்ளீனிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வோட பர்னர்ஸ் எடுத்து அது கூட டிஷ் வாஷிங் லிக்விடும் பேக்கிங் சோடாவும் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். அதில் ஏதாச்சும் அடைச்சிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அடுத்தது நம்ம ஸ்டவ்வில் இருக்க அந்த கரையெல்லாம் எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு இந்த சிஃப்ங்கிற க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு டூத் ப்ரஷில் அந்த க்ரீமை போட்டு அந்த கரை இருக்கிற இடத்துலலாம் நல்லா தேய்ச்சி விடுங்க. கொஞ்சம் லெமனும் பேக்கிங் சோடாவும் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு தொடச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்ட்டு போயிடும். கரையே இல்லை பாருங்கள். கொஞ்சம் டிஷ் வாஷிங் லிக்விட் வச்சு ஹேண்டில்ஸ் எல்லாம் நான் துடைக்கிறேன். ஏன்னா ஹேண்டில்ஸில் தான் நிறைய கரை இருக்கும். நம்ம அடிக்கடி தொட்டு திறக்கிறதுனால நம்ம டீப் க்ளீனிங் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ட்ராவுக்குள்ளெல்லாம் துடைக்கலாம். இப்போ நான் ஹேண்டில்ஸ் மட்டும்தான் துடைக்கிறேன். நிறையா பேர் என் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்த்துட்டு கேட்டாங்க, நீங்கள் ஃப்ரிட்ஜை சிங்க் கிட்ட வச்சுருக்கீங்களே தண்ணி தெறிக்காதான்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் இப்படி வரப்போகுது. அதே மாதிரி கீழேயும் க்ளோஸ் ஆக போகுது. லாக்டவுன்னால் இந்த வேலையெல்லாம் பெண்டிங் இருக்கிறதுனால அப்படியே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இடத்துல கிளாஸ் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு தண்ணி தெறிக்காது. நான் பிளான் பண்ணதே கவுண்டரும் சிங்க்கும் ஒட்டுக்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சிங்க்லேருந்து வர தண்ணி கவுண்ட்ரு மேலே இருந்து இந்த கீழே கபோர்ட்ஸ்க்கெல்லாம் வந்துடுச்சுன்னா அது சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால் சிங்க்கையும் கவுண்ட்ரையும் நான் தள்ளி தள்ளி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த கபோர்ட்ஸ் எல்லாம் கீழே ஒரு 3-4 இன்ச்சஸ்க்கு ஸ்லாப் கட்டி அதுக்கு மேலே கபோர்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு துடைக்கும் போதோ இல்லைன்னா தண்ணி படும் போதோ உங்களுக்கு கபோர்டு எந்த இடத்துலையும் ஸ்பாயில் ஆகாது. அந்த ஸ்லாபுக்கும் டைல்ஸ் ஒட்டினால துடைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சுக்கு காப்பி வந்து போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். ஒரு 2 டம்ளர் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நான் போட்டுட்ருக்கேன். தண்ணி கொதிக்க வச்சு 2 ஸ்பூன் சுக்கு காப்பி பொடி போடுங்க. அது கூட வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு கலந்து கொதிக்க வச்சு அப்படியே ஊற்றினா சுக்கு காப்பி ரெடி. இது கூட வந்து பாயில்டு எக் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து பாயில்டு எக்கு ஒயிட் மட்டும் எடுத்து பெப்பர் சால்ட் போட்டு என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருவேன் நான். இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடில் நம்மளுக்கு வந்து ஹவுஸ் ஹெல்ப் இல்லாத டைமில் நம்ம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடை க்ளீன் பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியாது. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.